ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கடல் பாசி வச்சு ஒரு அருமையான ஜெல்லி கேக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம கடல் பாசி ஜெல்லி கேக்கு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்துருக்கிறேன். சர்க்கரை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு ஏலக்காய் கொஞ்சம் நச்சு வச்சுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம பால் காய்ச்சல் சட்டி அது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இதாக கடல் பாசியை போட்டுடலாம். இதோட ஒரு ஏலக்காயும் போட்டுருங்க. அதோட சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிறோம். சர்க்கரை கொஞ்சம் இனிப்பாக இருந்தால், கொஞ்சம் சுகர் கூட இருந்தால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜெல்லி கேக்கு. இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இதை வச்சுட்டோம். இது என்ன பண்ணுறோம்னா, இது சீக்கிரமாகவே இது கரைஞ்சிருங்க. இந்த கடல் பாசி நம்ம இது நல்லா ஹீட் பண்ண இது நல்லா கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை எல்லாமே நம்ம நல்லா கரைஞ்சிட்டு இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்காது. நமக்கு இது கொஞ்சம் அப்படியே இப்படி ஊற்றும் போது கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை காய்ச்சிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை காய்ச்சினாலே போதுங்க நமக்கு. பாருங்கள், இப்போ நமக்கு கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சிச்சு. அது இல்லாமல் சுகரும் நமக்கு நல்லா கரைஞ்சி. இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி மாதிரி இல்லை, இப்படி ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மு மாதிரி அப்படி தெரியுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கி வச்சுட்டேங்க. இது இப்போ நம்ம ஒரு ரவுண்டான ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம வடிகட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வடிச்சிடணும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வடிகட்டிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்க. அதாவது முதல் பால் எடுத்துருக்கேன். நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சம் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மேலே என்ன பண்ணுறீங்க, இந்த சூட்டோடு மேலே அப்படியே ஊற்றிடுங்க. இது ஊற்றினா உங்களுக்கு 2 லேயராக இருக்கும். கீழே நமக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். மேலே நமக்கு அப்படியே தேங்காய் பால் அழகாக உறைஞ்சிருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எதுவுமே பண்ணாதீங்க, டச் பண்ணக்கூடாது. இதை அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு நல்லா செட் ஆகி ஜெல்லி மாதிரி வந்துடுங்க. இப்போ நமக்கு இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக சாப்பிடும்போது நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ இதை நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி க்யூப் சைஸில் இல்லைன்னா நம்ம டைமண்ட் சைஸில் எப்படி வேணால் நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ பாருங்கள், கீழே நமக்கு இது கண்ணாடி மாதிரி இருக்குது. மேலே பாருங்கள், ஒரு லேயர் அப்படியே கோகோனட் மில்க் அப்படியே இதாக இருப்பாருங்க. இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.